ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்ம ராசியில பிறந்தவங்க லைஃப்ல நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும்னா நீங்க தினசரி உங்க வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்ன, செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தான தர்மங்கள் என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கடைசியில சிம்ம ராசிக்கு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும்னா நம்ம பிறந்த ராசி மற்றும் லக்னத்திற்குரிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே வரணுங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்க பிறந்தது சிம்ம ராசினால சிம்ம ராசிக்குரிய கிரகம் சூரிய பகவான். அதனால அந்த சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லது வழிபாடுகள், பரிகாரங்கள், தானங்களை நம்ம வாழ்க்கையில அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாவே அமையுங்க. சரி, இப்ப சிம்ம ராசிக்காரங்க வீட்டளவுல பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரணுங்க. சூரிய பகவான காலையில ஓம் சூர்யாய நமகன்னு ஒரு 11 தடவை சொல்லி தினசரி கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வசிக்கக்கூடிய வீட்டோட பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்துல அல்லது பார்டராவது இந்த நிறங்கள்ல கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் முடிந்தவரை ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறங்களை பயன்படுத்துங்க. ஆரஞ்சு நிற ஆடைகளை அடிக்கொரு முறை பயன்படுத்திட்டு வாங்க. வீடு, தொழில் நிறுவனங்கள், அலுவலகங்கள் இது எல்லாமே மேக்சிமம் கிழக்கு பார்த்தே அமைச்சுக்கோங்க. வீட்டோட கிழக்கு பகுதி எப்பவுமே சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வச்சுக்கோங்க. தான்கிற கர்ப்பம்ங்கிறது எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. இல்லைன்னா யூடியூப்ல கூட தினசரி கொஞ்ச நேரம் ஆதித்ய ஹிருதயம் கேட்டுட்டு வாங்க. அடுத்து கோவில் வழிபாடுகள். ஞாயிறு அல்லது திங்கள் கிழமைகள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு போய் விளக்கேற்றி உங்க பேர்ல அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா சிவப்பு தாமரை, அதாவது செந்தாமரைன்னு சொல்றோம் இல்லைங்களா, செந்தாமரை கிடைச்சா வாங்கி கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. பிரதோஷ வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு பால், தயிர், இளநீர் இது மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. நவகிரகங்கள்ல சூரிய பகவானுக்கு எப்ப போனீங்கனாலும், நாட்கிழமைன்னு இல்லை, எப்ப போனீங்கனாலும் சூரிய பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க. பழமையான சிவன் கோயில்களுக்கு டைம் கிடைக்கிறப்போலாம் போயிட்டு வாங்க. அதாவது சிம்ம வாகனம் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு போய் இந்த சிம்ம வாகனங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. சிவன் கோயில்ல கோதுமை மாவால விளக்கு போடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கும் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க கோவில் வழிபாடுகளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து சிம்ம ராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பிரதோஷம் விரதம் மாசம் மாசம் கடைபிடிங்க. முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கலாங்க. அதே மாதிரி மாத சிவராத்திரி அன்னைக்கும் விரதம் கடைபிடிச்சிட்டு வர்றது பொதுவா நல்லதுங்க. அடுத்து நீங்க போட்டுக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, மாணிக்கக்கல் மோதிரம் விரல்ல போட்டுக்குங்க. அது தங்கத்திலையும் போட்டுக்கலாம், ஐம்பொன்லையும் போட்டுக்கலாம், வெள்ளிலையும் போட்டுக்கலாம். ருத்ராட்ச மாலைகள் போட்டுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தாமிரத்தாலான காப்பு வந்து கையில போட்டுக்குங்க. செம்பு நாணயம் கிடைச்சா வீட்டுல பணப்பெட்டியில வைங்க. அதே மாதிரி டாலராவும் போட்டுக்கலாம். சரி, நீங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோதுமை அல்லது கோதுமையினால் செய்த உணவுப் பொருட்கள் சிவன் கோயிலையோ அல்லது வயசானவங்க, ஆதரவற்றவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு வரலாங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறது இன்னும் விசேஷம். சிவன் கோயிலுக்கு முடிஞ்சவரை தாராபத்திரம் வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தாமிர பாத்திரங்கள், சிவப்பு அல்லது ஆரஞ்சு கலர் வஸ்திரங்கள், வெல்லம், காரமான உணவுகள்லாம் சிவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வரலாங்க. இதெல்லாம் உங்க லைஃப்ல தான தர்மங்களா பண்ணிட்டு வாங்க. சரி, அடுத்து பொதுவாக கடைபிடிக்க வேண்டியவை, சிம்மராசிக்காரங்க பொதுவாக கடைபிடிக்க வேண்டியவை என்னன்னு பாத்தீங்கன்னா, தந்தையோட எப்பவுமே வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாதுங்க. தந்தை அல்லது தந்தை வயதுள்ள நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணிவிடைகள் செஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க. தந்தைக்கு செருப்பு அல்லது ஆடைகள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிவன் ஆலயங்கள்ல உழவார பணி பண்ணிட்டு வாங்க. சிவன் ஆலயங்கள் கட்டுறதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயில்ல நடக்கக்கூடிய அன்னதானத்துல அடிக்கொரு முறை கலந்துக்குங்க. அந்த அன்னதானத்திற்கு தேவையான ஏதாவது உணவுப் பொருள்கள் உங்க கையால வாங்கி கொடுங்க. அதுலேயும் கோதுமை ரிலேட்டடா வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிவனடியார்களுக்கு முடிந்தவரை தொண்டுகள் செய்துட்டு வாங்க. அரசு ஊழியர்களுக்கு முடிந்த மதிப்பு மரியாதை கொடுங்க.
கருப்பு நீல நிற ஆடைகளை எப்பவுமே தவிர்த்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. சிம்ம ராசிக்காரங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கெடுதலான திசாபுத்திகள் நடந்தாலும் சரி, அல்லது ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனின்னு அந்த மாதிரி சனியினால எந்த பாதிப்புகள் வந்தாலும் நீங்க உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயே இருக்கிறதுனால எந்த பாதிப்புகள் வந்தாலுமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் அமையுங்க. சரி, முக்கியமான டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்ப சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு வீடு, மனை, வாகனங்கள், வேலை, தொழில் இது மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப வந்து பண்ணிக்கலாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஆனா அதை கடன் அடிப்படையில வாங்குறதா ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்துல அப்ளை பண்ணலாங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூரம், பரணி, பூராடம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லயும், பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லயும், உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லயும், ஏன்னா இந்த 3 உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அல்லது தன நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல புதுசா எந்த காரியங்களை தொடங்கினாலும் அந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க. இது எல்லாமே உங்க லைஃப்ல அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புறேன். நன்றிங்க.